ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அரசடிப்பட்டி இயேசுவின் பர்வதம் திருச்சபை குடும்பங்களையும் இந்த பகுதியில் வசிக்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதாகமத்திலே பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய படைப்புகளை எல்லாம் நம்ம ஆராய்ந்து ஒரு நிமிஷம் பார்த்தா ஒவ்வொரு படைப்புகளும் ஆச்சரியமான படைப்புகள். தேவனாகிய கர்த்தர் வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார். பலவிதமான ஆண்டவர் ஊரும் பிராணிகளை படைத்தார், பறவைகளை படைத்தார். இந்த படைப்புகளில் எல்லாம் விசேஷமான ஒரு படைப்பு மனிதனை ஆண்டவர் படைத்தது. மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது எப்படி படைத்தார்னா, செம்மையானவனாக. செம்மைன்னு சொன்னா அவரை போலவே, அவருடைய சாயலாகவே, அவரை போலவே என்ன செய்தார்? ஆண்டவர் படைத்தார். நல்ல கவனிங்க, குழந்தைங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது, நல்லா கேட்கணும். செம்மையானவனாக படைத்தார், நல்லவனாக படைத்தார், நன்மை செய்கிறவனாக படைத்தார். ஆனால் மனிதர்களோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். தந்திரம், மந்திரம் இதெல்லாம் கடவுளால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது அல்ல. இந்த தந்திரம், மந்திரம், சூனியம் இதெல்லாம் இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தின் பொல்லாத வல்லமையான பிசாசினால் உண்டானது. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனாக படைக்கப்பட்டான், நன்மை செய்கிறவனாக படைக்கப்பட்டான். அப்படி படைக்கப்பட்டவன் அநேக உபாய தந்திரங்களை, பல வருடங்களுக்கு முன்பாக நான் ரயிலில் பிரயாணம் பண்ணி ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு செய்தி கொடுக்க போன போது ஒரு வயதான பெரியவர் என் அருகில் இருந்தார். அவர் சொன்னார், சகோதரனே, இந்த ட்ரெயின் இன்னைக்கு எலக்ட்ரிக்கில் ஓடுது, இதற்கு முன்னால் அது எப்படி ஓடுனதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். நிலக்கரின்னு சொன்னேன். உண்மைதான். அந்த நிலக்கரிக்கு முன்னாடி என்ன ஓடுனுச்சுன்னு தெரியுமா? எதை போட்டு ஓடுனுச்சுன்னு தெரியுமா? தெரியாதையான்னு. காப்பி கொட்டைகள், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த காப்பி கொட்டைகளை போட்டு தான் இந்த ரயில் இன்ஜின் என்ன செய்தது? செயல்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த காப்பி, அந்த தண்ணீர் பட்டு பட்டு வாயில என்ன ஆனது? மனுஷன் அந்த காப்பி கொட்டைகள், ஒரு காலத்தில் ரயில் இன்ஜினுக்கு பயன்படுத்தப்பட்ட காப்பி கொட்டைகள் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் குடிக்கிற காஃபி. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்களும் நானும் குடிக்கிற காஃபி, அந்த காஃபி கொட்டையை அரைச்சு நல்ல பாலில் கலந்து ஜீனி போட்டு குடிக்கிறோம். சரியா? இது மாதிரி தான் ஆண்டவர் நம்மை செம்மையானவனாக படைத்தார். நம்ம எல்லாம் ஆண்டவர் நம்பினார்.
நம்ம எல்லாம் நல்லவங்களா இருப்போம், உண்மையா இருப்போம், பரிசுத்தமா இருப்போம், தெய்வத்துக்கு பிரியமா இருப்போம்னு ஆண்டவர் நம்மளை நம்பினார். உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நம்பி தானே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நம்பி தானே காலேஜுக்கு அனுப்புறீங்க. எந்த நம்பிக்கையில் அனுப்புறீங்க? எதை நம்பி நீங்கள் காலேஜுக்கு அனுப்புறீங்க? என் பிள்ளை பத்திரமா போயிட்டு என்ன செய்யும்? பத்திரமா வரும். இப்போ இருக்கிற தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு அவ்வளவு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுடைய நாட்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு டிசைனாக புஸ்தக பை, எங்களுடைய நாட்கள் எல்லாம் மஞ்சள் பை. 5 புஸ்தகத்தை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு, 5 புஸ்தகத்துக்கு 5 நோட்டை தூக்கி போட்டுக்கிட்டு, இப்படி பிடிச்சிக்கிட்டு மடன்னு நடந்து எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு போகணும். நடராஜா சர்வீஸ் தான். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிள்ளைகளுக்கெல்லாம் காரு, வேனு, பஸ்ஸு, அதுவும் இந்த ஸ்கூல் பேக் 2 பக்கமும் அப்படி மாட்டிக்கிற மாதிரி. ஸ்கூல் ஃபீஸு ஒரு டேர்ம் ஃபீஸ்க்கு உங்களுக்கு கட்டுறதே நான் முழு பிகாம் கூட அவ்வளோ கட்டலை. 2500 படிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் 3 வருஷம். ஆனால் இன்றைக்கி ஒரு டேர்ம் ஃபீஸு 20,000, 18,000, 25,000 இப்படி கொடுத்த பெற்றோர்கள் உங்களையெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்போ இப்படி படிக்க வைக்கிற பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காமல் இருந்தால் உடனே என்ன செய்வாங்க? டியூஷனுக்கு அடிப்பாங்கன்னு உங்கள் வாயில் வேகமாக வருது. டியூஷன் சென்டருக்கு அடிப்பாங்க, டியூஷன் சென்டருக்கு அனுப்புவாங்க. சரியா? அங்கேயும் நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா அடுத்தது உங்களை எப்படி இன்னும் முன்னேறது வைக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இல்லை, இது எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. இது போல தான் நம்மை படைத்த தெய்வம் பரத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? எப்படியாவது இந்த மனிதனை சரிப்படுத்தணும், பாவம் செய்த இந்த மனிதனை ஒழுங்குபடுத்தணும், பாவம் செய்த இந்த மனிதனுக்கு சரியான வழிகாட்டணும்னு சொல்லி ஆண்டவர் நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் அனுப்பினார். நியாயாதிபதினா தெரியுமா உங்களுக்கு? கோர்ட்டில் நீதிபதின்னு சொல்கிறோம்ல, அவங்க தான். நீதிபதிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். யாருக்குமே இந்த மனித சமுதாயம் என்ன செய்யலை? கட்டுப்படலை. நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னால் தாய் யார்கிட்ட சொல்வாங்க? என்னடா வாயை மூடி உட்காந்துருக்கிறீங்க? தாய் யார்கிட்ட சொல்லுவாங்க? அப்பாட்ட. அப்பா தாய்க்கும் பயப்படாமல் அப்பாவுக்கும் பயப்படலைன்னா அடுத்தது வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையா சொல்லுவாங்களா? மாமாட்ட சொல்லுவாங்களா? அப்போ வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்கள்கிட்டலாம் சொல்லி யாராவது ஒருத்தட்ட அடங்குவான் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா? இப்படித்தான் நம்மை படைத்த தெய்வம் நீதிபதிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். யாருக்குமே மனுஷன் என்ன பண்ணல? கட்டுப்படவே இல்லை, கீழ்ப்படியவே இல்லை. உலகத்திலேயே மனிதனுக்கு அவ்வளவு அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அறிவு நமக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ் ஆயிட்டீங்க. 6 அறிவுன்னு சொன்னது யாரு? எந்திரிச்சு போனா 5 அறிவாயிரும். இப்ப நமக்கு இருக்கிற அறிவு எவ்வளவு அறிவு இருக்குது? 6 அறிவு இருக்குது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறார். மிருகங்களுக்கு 5 அறிவு. அப்ப எல்லாம் ஆண்டவருடைய படைப்புல நம்ம விசேஷமானவங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு, இந்த அறிவு எங்க பயன்படுத்தப்படணும்னா இந்த உலகத்தில் நல்ல கவனிங்க. இந்த அறிவு எங்க பயன்படுத்தப்படணும்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே ஆண்டவர் நமக்கு 6 அறிவை கொடுத்தாரா? இந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவர் ஒரு தோட்டத்தில் அவங்கள படைத்து வச்ச அழகு பார்த்து
இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? குர்கரே சாப்பிடலாமா? எவன்டா சாப்பிடலான்னு சொன்னது? குர்கரே சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த பனி காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுன்ட்டு போய் எங்கடா ரகசியமாக சாப்பிட்டீங்க, அவ்வளவுதான், சாப்பிடவே கூடாது. புரியுதா? அம்மா அப்பா கொடுக்கறத தான் சாப்பிட்ணும். அம்மா அப்பா என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்ணும். சாப்பிடக்கூடாததை மனுஷன் அன்னைக்கு சாப்பிட்டான். யார் தெரியுமா? ஆண்டவர் முதல்ல படைத்த ஒரு மனிதனாகிய ஆதாம். முதல்ல அதை சாப்பிட்டது ஏவாள் தான். யாரு? ஏவாள் தான் அந்த மரத்துக்கிட்ட போய். ஏவாள் யாரு? ஆதாமின் மனைவிங்கிறத விட நீங்கள் தான் சொல்லணும். பெண் பிள்ளைகளாகிய நீங்கள் தான் ஏவாள். நீங்கள் தான் அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த அழகை பார்த்து ஆன்னு அப்படி, இன்னைக்கு ஆன்னு பார்க்குறீங்கல்ல, எதை பார்த்தாலும் அப்படி நின்னுறீங்கல்ல, ஒரு புடவையை பார்த்து ஆன்னு நிற்கிறீங்கல்ல. உங்கள் இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறது பெண்கள் தான். ஆண்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. என்ன நடக்குது? இந்த மரத்தடிக்கிட்ட போய் யார் நின்னது? ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாது. நம்ம என்றைக்குமே பாருங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வோம். உண்மைதானா? சத்தா வரலையே? ஆமாம். வீட்டில் இந்த அம்மாமார்கள் நல்லா ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு சும்மா வாயை மூடிட்டு போக வேண்டியதானே. பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, யாரும் இந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ தான் இந்த பயலுக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் யோசிச்சு ஏன் அம்மா இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னிச்சு, ஏன் அம்மா இதுக்குள்ளே அப்போ இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. கதவை திறந்து உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணாங்க, ஆமாம் எடுத்துருவாங்க. என்ன அம்மா வச்சுட்டு போணுச்சோ எடுத்துருவாங்க. நம்ம ஆண்டவர் என்னைக்கு இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து இந்த ஏவாள் அம்மா இருக்குல்ல, சொல்லுங்க வாயை திறந்து, என்ன அம்மா? இந்த ஏவாள் அம்மா அந்த மரத்துக்கிட்டே போய் நிற்கும். கண்களுக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்துச்சான். ஒரு ஜவுளி கடையை விட்டு நகர்றீங்களா, அங்கனே நிற்கிறீங்களே, அல்லேலியா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உங்கள் புருஷன் பாவம் இல்லை, கூட்டிகிட்டு போய் ஜவுளி கடையில் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? கொஞ்ச நேரம் நின்று ஒரு ஏதோ போனோம் வந்த ஒரு புடவை எடுத்தோம்னு அப்படி கிடையாது. எப்படி எடுக்கிறீங்க? சத்தமே வரமாட்டேங்குது. அந்த ஆள் அழுகிற வரைக்கும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல வாவிய அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த வீட்டை விட்டு என்ன பண்ண மாட்டீங்க, வர மாட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அப்படிப்பட்ட மனசு தானே நமக்கு இது வரைக்குமே இருக்கு. அப்போ நம்ம மனசை எப்படி ஒழுங்குபடுத்துறது, நம்ம இருதயத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறது? இப்படித்தாங்க மனுஷ சுவாவம். நம்ம சுவாவம் இருக்க. உலகத்தில் ஒரு மனுஷன்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவன் சொன்னான், ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தா கூட போகாது அப்படின்னா. எப்படி? ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தா போகாது, ஏசப்பாவுடைய வார்த்தையினால தான் போகும். நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ அந்த ஆள்கிட்ட நான் ஈஸியாக ஆண்டவரை பற்றி சொன்னேன். அவர் பேர் செல்வம். அவர் ஓயாமல் சொல்வார், ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தாலும் போகாது அப்படி. நான் சொன்னேன், செருப்பால் அடித்தா எதுவுமே போகாது, ஏசப்பாவுடைய வார்த்தை. குழந்தைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏசப்பாவுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஏசப்பாவுடைய வார்த்தையில் சுகம் இருக்கிறது. சரி போகட்டும். இப்போ அந்த அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, தான் கெட்டதும் இல்லாமல் அது கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க? ஏசப்பாட்டையா? யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? பின்னாடி நல்லா சொல்கிறாங்க, சில புருஷன்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னது யார்? இந்த பச்சை சாரி கட்டியிருக்கிற அக்கா. நீங்கள் சொன்னது எனக்கு தெரியலங்கிறீங்க, என் காது கிளியராக கேட்கும். புருஷன்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சத்தம் போட்டு சொல்லுங்கள், யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? நீங்கள் பண்ணுற தப்பும் இல்லாமல்
புருஷன்ட்டையும் கொண்டு போய் எதை கொடுத்தீங்க? பழத்தை கொடுத்து அவரும் அந்த பாவத்துக்கு என்ன ஆயிட்டாரு? இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்ம சேட்டை பண்ணுனா இதுதான் நடக்கும். நம்ம பாவம் செய்தா இதுதான் நடக்கும். இதுதான் நடந்துச்சு. இந்த மக்களுக்கு விமோச்சனமே இல்லை. கிட்டத்தட்ட யாரா நம்ம காப்பாற்றுவான்னு வழி வழியாக அழுதாங்க. தீர்க்கதரிசிகளால் கூட காப்பாற்ற முடியல. அப்போ கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி, பைபிள்லேயே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு பேர் என்னது? எல்லாரும் சொல்லுங்க, என்ன தீர்க்கதரிசி? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐ சா யாவே, என்னுடைய கண்கள் கர்த்தரை கண்டது. அதனால தான் அவருக்கு அந்த பேர். என்ன பேரு? ஏசாயா. அவர் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். குழந்தைங்க எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. நித்திய பிதா. சமாதான பிரபு. சமாதான பிரபு. இப்ப இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா ஏசாயா சொன்ன உடனே இருட்டுக்குள்ள கிடக்கிற மக்கள், வெளிச்சம் தெரியாத மக்கள், பாவத்துல கிடக்கிற மக்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள், ஆகா நமக்கு ஒரு பாலகன் பிறக்க போறாரு. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் என்ன செய்ய போறாரு? ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லவா? இப்படி அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு யார் கேட்டா தெரியுமா? அங்க இருக்கிற ராஜா கேட்டான். என்னடா அது, நமக்கு மேல ஒரு பெரிய ராஜா வரப்போறாரா? அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார். ஆமென். அப்ப அப்பேற்பட்ட தெய்வம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? எத்தனை பேருக்கு வேணும்? அவ்வளவுதான். கை தட்டுங்கய்யா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு அந்த இயேசு வேணும். நான் ஏசப்பா கையை பிடிச்சுதான் இனிமே நடப்பேன். ஆமென். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டார் இல்லையா? குழந்தைய பிறந்துட்டார் இல்லையா? இப்ப நமக்கு அதை மனசுல வச்சுதான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். எதுக்காகலாம் இயேசு வந்தார் தெரியுமா? பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார், கெட்டு போனவைகளை மீட்க வந்தார், நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்ற வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 32-35 காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான காரணம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை, அப்படி கட்டப்பட்ட சபை தான் இந்த சபை. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த சபைக்குள்ள வந்துட்டாலே சந்தோஷம் வந்துடும். இந்த சபைக்குள்ள வந்துட்டாலே சமாதானம் வந்துடும். இந்த சபைக்குள்ள வந்துட்டாலே ஆறுதல் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கெல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. சொல்லுங்க, நாங்கெல்லாம் ஏசப்பாவுடைய. சத்தமா சொல்லுங்க, நாங்கெல்லாம் யாரு? நல்லா சொல்லுங்கடா, இன்னும் சத்தமா சொல்லுங்கடா, நல்ல கை தட்டுங்கடா. அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க.
ஆண்டவருக்காக வாழணும். இப்ப மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாருமா? வந்தார். நிறைய காரணம் சொன்னேன்ல, அதுல ரொம்ப முக்கியமான காரணம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்துக்கு. உங்களை பாவத்திலிருந்து தம்பி தம்பி நல்ல கவனிங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க. நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊழியத்துக்கு கிராமங்களுக்குள்ள எல்லாம் போகவே முடியாது. அப்படி ஒரு இருண்ட சூழ்நிலையில் இருக்கும் கிராமம். கிராமங்களில் இருக்கிற மக்கள் பட்டிருக்கிற கஷ்டங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பாதை ஒழுங்கா இருக்காது. எவ்வளவு கஷ்டம். கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் நல்லா படிக்குதுங்க. கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் IAS, கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் IPS, கிராமத்தில் இருக்கிற பிள்ளை தான் விண்வெளி ஆராய்ச்சி சென்டருக்கு போயிருக்குது. நம்ம ஆதனக்கோட்டை பக்கத்தில் நினைக்கிறேன், இந்த பகுதியில் இருக்கிற பிள்ளை. அப்போ பாருங்க, கிராமத்தில் இருக்கிற நீங்க தம்பி, டே நீங்களாம் நல்லா படிக்கணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு யார் வேணும்? ஏசப்பா உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துவார். புரியுதா? உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய படைப்பில் பழுதில்லை. ஆண்டவர் நம்மளை நல்லவங்களா படைச்சார், நம்மளை செம்மையா படைச்சார். நம்ம தான் நிறைய தந்திரங்களை என்ன பண்ணிட்டோம். இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன், கவனிங்க. ஒரு முறை ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற தோட்டத்தை பார்த்து என்ன பண்ணுச்சு, கழுதைகள்லாம் வேகமா ஓடுச்சு. ஆமாடா, கேளுங்கடா, கழுதை கதையை கேளுங்க. போய் விறுவிறுன்னு அந்த தோட்டத்துக்குள்ள பூந்து, உங்க விவசாய தோட்டத்துக்குள்ள கழுதை வந்தா என்ன பண்ணுவீங்க? ஓடி காலையை ஒடிச்சு விடுவீங்களாடா? டே சாமி, டே படுபயல்களா இருக்கீங்களாடா? நல்ல கவனிங்க. இங்க காலையை ஒடிச்சிருவாங்களா? ஆண்டவரே, டே எங்க காலை ஒடிச்சு விடாதீங்கடா. நல்ல கவனிங்க. கழுதைகள் என்ன பண்ணுச்சு? கழுதைகள் எல்லாம் பண்ணிச்சு, வேற போய் அந்த பச்சை பச்சைன்னு இருக்கிறத பார்த்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை இன்னொரு கழுதையை பார்த்து தூ அப்படின்னு துப்புனுச்சு. இன்னொரு கழுதை இந்த கழுதையை பார்த்து என்ன பண்ணுச்சு? தூ அப்படின்னு துப்புனுச்சு. ஒரு கழுதை மெதுவா கேட்டுச்சான், நீ ஏன் துப்புன அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த கழுதை கேட்டுச்சான், நீ ஏன் துப்புனன்னு. இல்லை, பயங்கரமா கசந்துச்சு, பயங்கரமா. அப்ப அதுக்கு என்ன பண்ணிச்சான், ஒரு ஆள் அப்பதான் வந்தானா இந்த கழுதைகளை விரட்ட. ஏய், என்ன இங்க நிக்கிறீங்க, வெளியே போ அப்படின்னு கழுதைகளை, நீங்க காலை ஒடிப்பீங்கன்னு சொன்னீங்கடா. அவர் வெளியே விரட்டி இருக்காரு. விரட்டினோன்னு அந்த கழுதைங்க அவர்கிட்ட கேட்டுச்சான், ஐயா என்ன இந்த செடி இப்படி கசப்பா இருக்குதுன்னு. போயில செடினாராம். என்ன செடி? இந்த ரெண்டு கழுதையும் பேசிச்சான், கரும எப்படி மனுஷன் திங்கிறான். இதை அரைச்சு பொடியாக்கி மூக்கில் பொடி போடுறான், இதை அரைச்சு பீடி பண்றான், இந்த போயிலைய சிகரெட் பண்றான். அயோக்கியத்தனமான பழக்கம். ஆண்டவர் படைச்சது. அப்ப ஏன் ஆண்டவர் போயில செடியை படைச்சாரு? உங்களுக்கு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அரளி செடியை சாப்பிடுவோமா? டே பரவாயில்லையாடா, அரளி செடியை என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட்டா என்ன ஆகும்டா? அழகா சொல்றீங்களேடா. சாப்பிட்டா என்ன ஆயிரும்? ஒரு பய உயிர் இருக்காது. அது எவ்வளவு உண்மையோ, பாவம் நம்மை சாகடிக்கும். சிகரெட் புற்றுநோய் வரும், போயில கேன்சர் வரும். வெத்தலை பாக்கு, வெத்தலை அரைச்சு குழந்தைங்களுக்கு சாரை கொடுக்குறீங்க, அதை வேற. இந்த வெத்தலை காம்பை ஒடிச்சு நம்ம பாட்டி நல்ல சுண்ணாம்பை தடவி உள்ளுக்குள்ள பாக்க வச்சு உள்ள சீவலை போட்டு இடுப்புக்குள்ள தெரியுதுல அந்த பாட்டிய. ஆபத்து. சொல்லுங்க என்னது? என்ன சத்தம் போட்டு சொல்லுங்க என்னது? யார் இடுப்புலையாவது பொடி இருக்கா? இருந்தா கழட்டி கொண்டா நீங்க வைங்க. யார் இடுப்புலையாவது போயில இருக்குதா?
யார் இடுப்புலையாவது வேற ஏதாவது இருக்கா? சிகரெட் யார் பையிலையாவது இருக்கா? பீடி இருக்கா? இல்லாட்டா நான் கண்டுபிடிச்சிருவேன் இப்ப. ஆமா, இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசிலிருந்து இயேசு நம்மை விடுவிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். நல்ல கைகளை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா. எல்லாரும் எழுமுங்க, ஜெபம் பண்ண போறோம். கண்ணீரோட தம்பி, குழந்தைங்க, உங்க அப்பா ஒருவேளை குடிகாரரா இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு ஒழுங்கா படிப்புக்கு காசு கொடுக்காம, உங்களை ஒழுங்கா படிக்க வைக்காம, அம்மாவுக்கு வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்காம, குடும்பத்தை கவனிக்காம அப்பா அம்மார்கள் இருந்தா ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கம் மாறணும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இயேசு அப்படியே ஜெபத்தை கேட்பார். எந்த தகப்பனாவது தாயாவது உங்களை போட்டு தேவையில்லாம சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்து உங்க வாழ்க்கையை நாசமாக்கி உங்க எதிர்காலத்தை பாதிச்சிருந்தா கண்ணீரோட ஏசப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா இயேசு உங்க வீட்டுக்கு வருவார். ஆமென். உங்க டீச்சர் நீ மக்கு, நீ உருப்பட மாட்ட, நீ ஒழுங்கா படிக்க மாட்ட அப்படின்னு உங்களை கேவலமா பேசியிருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ஏசப்பா யாரையும் மக்காவே பார்க்க மாட்டார். ஏசப்பா நல்ல ஒரு சாட்சி சொல்லவா? ஒரு பொண்ணு, கவனிங்க, ஒரு பொண்ணு இப்படிதான் உங்களை மாதிரி குழந்தை பொண்ணு மார்க் ஒழுங்கு எடுக்கலன்னு இந்த ஸ்கூல் டீச்சரை அடித்து வெளியே விரட்டி பிரின்ஸ்பால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்கூலை விட்டே வெளியில் விரட்டிட்டாங்க. அப்படி எப்படி சொல்லி விரட்டுறாங்க தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு உங்கள் பிள்ளை லாய்க்கே இல்லை, உங்கள் பிள்ளை மக்கு, அது வெளியே போட்டுன்னு சொல்லி வெளியே விரட்டிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு வெளியில் வந்தபோது எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவன் அந்த குழந்தைய பெத்த தாய் அந்த குழந்தைக்கு நல்ல தைரியம் கொடுத்து இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிச்சு தமிழ்நாடு அளவில் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்தான். ஆமென். யார் தெரியுமா பிரைஸ் கொடுத்தது? எந்த பிரின்சிபால் ஸ்கூலை விட்டு வெளியே விரட்டினாரோ அந்த பிரின்சிபால் கையிலேயே அந்த பொண்ணுக்கு என்ன கிடைச்சிச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஜெபம் பண்ணி முடிப்போமா? திரும்பி ஒரு 2 வரி பாடுவோமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க மனிதனை மீட்கவே பரலோகம் பிறக்க சிலுவையை சுமந்தாரையா. இன்னொரு முறை, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஆமென். மனிதனை மீட்கவே பரலோகம் பிறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. நல்ல தகப்பனே, இந்த அரசடிப்பட்டி திருச்சபையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் இம்மானுவேல் குடும்பத்தை, ஜூடாவை, அருமை மகள் ஐடாவை, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சபை வளருவதாக, இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. புறஜாதி மக்கள் இந்த சபையை நிரப்புவார்களாக. ஒரு மகிமையான சபையா எழும்பட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் ஒளியட்டும், அடிமைத்தன சங்கிலிகள் உடையட்டும், எல்லா தீமைகள் விலகட்டும், சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதாக, பலப்படுத்துவதாக. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.